நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 13 முதல் பிப்ரவரி 19 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் விருச்சிக ராசியை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. ராசியை குரு பகவான் பார்க்கிறார். ராசிநாதன் ரிஷபத்திலிருந்து பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு டபுள் ப்ளஸ் ஆகி போகுதுங்க. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் குருவருளும் திருவருளும் கிடைக்க பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். நல்ல பணவரவு பொருள் வரவு இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. 3ஆம் இடத்து அதிபதி சனி விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார். உங்கள் வேலைகள், தொழில், உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அங்கே உங்களுக்கு எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க, அனுசரணையாக இருப்பாங்க. மேலதிகாரிகள் கூட இப்படி தொழில் நிமித்தம் உத்தியோக நிமித்தமாக இருக்கட்டும், இல்லை டொமஸ்டிக் வீடு விஷயங்கள், அதாவது வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் கூட உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 3 நாள் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். அதாவது பழசை வந்துட்டு புதுசாக வாங்குவீங்க. 5ஆம் இடத்துல குரு பகவானே இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். அவர் 7 கூடையவன் 5ல் இருக்கிறதால இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அநேகம் பேர் பார்த்தா காதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அன்பர்கள், அதாவது லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ இந்த காலகட்டம் இந்த வாரத்தில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க, சொல்லுவீங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவீங்க. இல்லை வீட்டுக்கு தெரிஞ்சு அதை லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீர்கள். பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிகச் சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்து ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தர இருக்கிறார். எதிரிகள் ஓட ஓட விரட்டுவார். மற்றபடி பொருளாதார அதாவது அளவு கடந்த ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலை ராகுக்கு இருக்கிறது. இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் இந்த வாரம் நல்ல ஏதாவது ஒரு லேவாதேவி பண்ணி ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்லுவாங்க. எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை, எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு நடக்கும். இந்த வாரம் நடக்கும், சக்ஸஸ் ஆகும். கை மேலே காசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. வெளிநாடு செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு போயிட்டு வந்தாலும் சந்தோஷமாக ஆத்ம திருப்தியாக வருவீங்க. நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், அன்னதானம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு எதை தொட்டாலும் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உத்தியோகத்து அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு. மேலதிகாரி சக ஊழியர்களுடைய அரவணைப்போடு வேலை பார்ப்பீங்க. எல்லா சலுகைகளும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணுமா டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் பேனலில் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி சொந்த தொழில் பண்ணுறவங்களும் சிறப்பாக கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டு தொழிலை நல்லா அபிவிருத்தி பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனே பார்க்குறார். 7 கூடையவன் சுக்கிரன் அங்கேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறதால உங்களுக்கு மனைவி வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு இந்த வாரம் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம்.
11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறும், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும். 2வது திருமணம் நடக்குமான்னு ஏங்கி இருந்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இல்லை பெண்களாகட்டும் எல்லாரும் இந்த 2வது திருமணத்துக்கு ஃபஸ்ட்டு திருமணம் டைவர்ஸோ இல்லை ஏதாவது புரிஞ்சு போயிருக்கும் இல்லையா, 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 12ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்க்குறார். தூக்கம் வராது, வேலைக்கு சரியாக சாப்பிட மாட்டீங்க, பிஸியாக இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலா தான் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாரம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.